ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு உறுப்பினர் முத்துகிருஷ்ணன் வந்து நம்ம பக்கத்துல இருக்காரு. ஸோ தளபதி விஜய் பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு, நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஸோ இது எப்படி இருக்கும், இந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல இது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பிரச்சனை கொடுத்தா எல்லாருமே பார்த்திருப்பீங்க நீங்க. தமிழ்நாட்டை வந்து காப்பாத்துறதுக்காக வந்தவர் தான் எங்க தலைவர் விஜய் அவர்கள். ஒரு தமிழ்நாடு ஒரு மெசையான்னு சொல்லலாம். தமிழ்நாடு வந்து ஒரு மாற்றம் வேணும். இந்த திராவிடியன் ஜோம்பிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து காப்பாத்துறது, தமிழ்நாடு காப்பாத்துறதுக்கு வந்தவர் தான் விஜய். இது வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த ரெண்டு கட்சிக்காரங்க சேர்ந்து கூட வந்து எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரவே விடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் எல்லா தடைகளையும் இது பண்ணி இன்னைக்கு வந்து ஜோசப் விஜய் எனும் நான் அந்த குரலை வந்து தமிழ் மக்கள் எல்லாரும் கேட்குற மாதிரி எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இனி தமிழருக்கு புத்தரோட பொற்காலம்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தமிழோட பொற்காலம் இனிமேல். தமிழ்நாடு இன்னைக்கு திரும்பி இந்தியாவே தமிழ்நாடு திரும்பி பார்க்க போகுது. எம்ஜிஆர் 77 என்னென்ன புரட்சி பண்ணாலும் அதுதான் எம்ஜிஆர் ஆட்சி வச்சுங்க. எம்ஜிஆர் ஆட்சி இப்ப மக்கள் நல்லா 15 வருஷம் சுபிச்சமா இருந்தாங்களா, இனிமேல் பாருங்க எங்க விஜய் என்ன பண்றாருன்னு சொல்லி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவர் நிறைய நல்ல திட்டங்கள் வந்து சொல்லியிருக்காருல்ல, அதெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பயங்கரமா இருக்கு நல்ல திட்டங்கள். நீங்க எல்லாம் சொல்ல வருவீங்க, நீங்க அவர் 2500 கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாரு. 1000 எப்படி காசு கொடுப்பாரு, எங்க வரப்பாரு? ஏன்னா இது வரைக்கும் என்னன்னா ஃபுல்லா வந்து உள்ள வேற பக்கம் வேற லெவல்ல பாய்ஞ்சிட்டு கொஞ்சம் நஞ்சா தூக்கி எறிஞ்சிட்டு இருந்தாங்க எலும்பு துண்டு மாதிரி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. அதை வந்து ஒழுங்காவே மக்கள்கிட்ட சேர்த்தாவே 2500 என்ன இதோட ஜாஸ்தியாவே மக்களுக்கு அவரால் கொடுக்க முடியும், மகளிர் கொடுக்குற தொகையை. அதே மாதிரி வந்து அவர் சொன்ன தாய்மாமன் சீதனம் கொடுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ பணம் வெளியே போகுது. உள்ள கிடைச்ச பணமே வந்து வர்ற வருமானத்தை வந்து பாத்தீங்கன்னா 80% 90% வெளியே போயிட்டு உள்ள வேற பக்கத்துல போயிட்டு வெறும் 10% மக்கள் எலும்பு துண்டு மாதிரி தூக்கி போடுறாங்க. இதை ஒழுங்கா வந்து நடத்தினாவே இதோட இன்னும் நல்ல திட்டங்களை வந்து விஜயனால கொண்டு வர முடியும். எவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாடு செய்ய வேண்டியிருக்கு. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க கூகுள் வந்து ஆந்திராவுக்கு போயிருச்சு, அதுக்கு போயிருச்சுன்னு சொல்றாங்க. இனிமேல் பாருங்க எல்லாமே இந்தியாவோட ஐடி எப்படி இருக்குது, இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் வளர்ச்சி எப்படி இருக்குது, தமிழ்நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறது நீங்க பாருங்க. நீங்க